இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் டிவியோட பிரைம் டைம் சீரியல்கள்ல ஒன்னான எதிர்நீச்சல் சீசன் 2 தற்பொழுது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கு. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தோட தற்பொழுதைய எபிசோடுகள்ல குடும்ப பகை, சொத்து பிரிவினை மற்றும் பெண்களோட உரிமை போராட்டம் அப்படின்னு முக்கோண போட்டியில கதை நகர்ந்துகிட்டு இருக்கு. ஜாமீன் ரத்து, சொத்து மாற்றம் அப்படின்னு பல அதிரடி திருப்பங்களோட எதிர்நீச்சல் மீண்டும் டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்தை பிடிக்க மல்லு கட்டிட்டு வருது. சமீபத்திய எபிசோடுகள்ல ஆதி குணசேகரனோட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அவர் திரும்பவும் சிறைக்கு போக சூழல் உருவாகி இருக்கு. சிறைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட பெயர்ல இருக்கிற சொத்துக்களை நிர்வகிக்கிற பொறுப்பை கதிர் மற்றும் ஞானத்துக்கிட்ட ஒப்படைக்க ஆதி குணசேகரன் முடிவெடுத்திருக்காரு. எப்பவுமே எதற்குமே வளர்ந்து கொடுக்காத குணசேகரன் திடீர்னு தம்பிகளோட பெயருக்கு சொத்துக்களை மாற்றுறது ஏன்? இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறதா ஜனனி மற்றும் சக்தி உணர்றாங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த ஈஸ்வரி படிப்படியா குணமடைஞ்சிட்டு வர நிலையில அவங்களுக்கு ஒரு புதிய சிக்கல் முளைச்சிருக்கு. ஈஸ்வரியோட சிகிச்சைக்காக ரூபாய் 50 லட்சம் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த தொகையை ஆதி குணசேகரன் கிட்ட கடனா பெறலாம் அப்படின்னு சக்தி சொல்றாங்க. அம்மாவோட இந்த நிலைக்கு காரணமே அவர்தான், அவர்கிட்ட போய் கை நீட்டி நிற்க முடியாது அப்படின்னு தர்ஷினி முரண்டு பிடிக்கிறாங்க. இதனால பணத்தை திரட்ட ஜனனி குழுவினர் எடுக்கிற முயற்சிகள் கதையை விறுவிறுப்பாகி இருக்கு. இயக்குனர் திருசெல்வம் அவர்கள் 2026லயும் கதையை மிக நேர்த்தியா கொண்டு போய்கிட்டு இருக்காரு. கோலங்கள் புகழ் அபிஷேக் தற்பொழுது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இணைஞ்சிருக்காரு. இவரோட வருகை குணசேகரனோட அதிகாரத்துக்கு சவாலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகை கனிகா தன்னோட மகனோட கல்விக்காக சீரியல்ல இருந்து தற்காலிகமா விலகி இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. ஈஸ்வரி கதாபாத்திரம் இப்போ மருத்துவமனையில இருக்கிறதுனால அவங்களுக்கு பதில் வேறு ஒரு நடிகை வருவாங்களா இல்ல கதை மாற்றப்படுமா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. 2026ஓட தொடக்கத்துல சற்று சரிவை சந்திச்ச எதிர்நீச்சல் தற்பொழுது தர்ஷன் பார்கவி திருமண எபிசோடுகளுக்கு அப்புறம் திரும்பவும் டாப் இடத்தை பிடிச்சிருக்கு. ஈஸ்வரியை காப்பாத்த ஜனனி பணம் திரட்டுவாங்களா? குணசேகரன் சிலைக்கு போனாலும் அங்கிருந்து காய்களை நகர்த்துவாரா? சொத்துக்களை பிரிக்கிறதுல தம்பிகளுக்கு லாபமா இல்ல இது ஒரு துரோகமா? இனி வர வாரங்கள்ல எதிர்நீச்சல் ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சையா சந்திக்க இருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.